வெல்கம் டு டெக்ஸ்டைல் ட்ரெய்னர். இன்னைக்கு நம்ம ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் தான் பார்க்க போறோம் அப்படின்னா. ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட்டாக வந்து ஸ்டூடெண்ட் நேமு, ரோல் நம்பர், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இன்புட்டாக வாங்கிட்டு டோட்டல் ஆவரேஜ் ரிசல்ட் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிளில் நான் வந்து நேம் இன்புட்டாக வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ நான் இங்கே ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்டர் த நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரோல் நம்பர், என்டர் த ரோல் நம்பர். ரோல் நம்பர் லென்த்தை கொடுத்துக்கலாம், ஷார்ட்டாக வந்து 6 நம்பர் கொடுத்துறேன். ஓகேங்களா? நேமு, ரோல் நம்பர் ரெண்டையும் வாங்கியாச்சு. ரெண்டையுமே நான் என்ன வாங்கியிருக்கேன், ஸ்ட்ரிங்காக தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் மார்க் 1 இன்புட்டாக வாங்க போகிறேன். அது வந்து M1 கொடுத்துட்டேன். ஸோ மார்க் வந்து நம்மளுக்கு இண்டிஜராக வேணும், அதனால என்ன பண்ணால் நான் இண்டிஜராக இங்கேயே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்புட்டு என்டர் மார்க் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இன்புட்டில் என்டர் த மார்க் 1. லாஸ்ட்டாக இன்னொரு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இது M2ன்னு மாற்றிக்கிறேன், இதை M3ன்னு வச்சுக்கிறேன். இங்கே M2, ஸோ M3. ஓகேவா? நான் இன்புட் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன், நேம் வாங்கிட்டேன், ரோல் நம்பர் வாங்கிட்டேன், M1, M2, M3 வாங்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து டோட்டல் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ டோட்டல் வந்து என்னன்னா M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு என்னன்னா டோட்டல் கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் எழுதின்னு வச்சுட்டு அப்போ டோட்டல் டிவைடட் பை 3, அப்போ எனக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ரிசல்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ நான் ரிசல்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா இஃப் கண்டிஷன், இப்போ M1 greater than or equal to 50 and M2 greater than or equal to 50 and M3 மூணு சப்ஜெக்ட்டுமே கிரேட்டர் than or equal to 50 இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் நான் என்னன்னு ஸ்டோர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஸோ பாஸ்ன்னு ஸ்டோர் பண்ண சொல்லிடுறேன். சப்போஸ் எல்ஸ் இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஸோ நான் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக நான் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் கொடுக்கும்போது நேம் கொடுத்துட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன், ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். %s ஸ்லாஷ் n வந்து மார்க் 1 %s ஸ்லாஷ் n வந்து மார்க் 2 அதுக்கு %s ஸ்லாஷ் n மார்க் 3 %s ஸ்லாஷ் n. எல்லாமே எனக்கு நியூ லைனில் வரதுனால வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ஸ்லாஷ் n கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா டோட்டல் வரணும், டோட்டல் அது ஸ்லாஷ் n ஆவரேஜ் வரணும், அதுக்கு நான் வந்து %s கொடுத்துக்கிறேன், ஸ்லாஷ் n. லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் கொடுத்துட்டு நான் எல்லா வேரியபிளையும் நான் இங்கே கொடுத்துறேன். ஸோ நேம், ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பர், நெக்ஸ்ட் வந்து மார்க் M1, M2, M3, நெக்ஸ்ட் வந்து டோட்டல், ஆவரேஜ், ரிசல்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் எல்லா வேரியபிளையும் கொடுத்துறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நேம் கேட்குது, நேம் வந்து நான் ராம் சொல்லியிருக்கேன். ஸோ ரோல் நம்பர் சொல்லுது நான் 1001 சொல்லியிருக்கேன். மார்க் 1 50, மார்க் 2 60, மார்க் 3 வந்து 17 கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நேம் வந்து ராமு, ரோல் நம்பர் 50, 60, 70, 80 எனக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிச்சு, ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணி சொல்லியிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா எல்லாமே கிரேட்டர் than 50 இங்கே வந்து செக் பண்ணும். அப்போ வந்து ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் வந்து ரிசல்ட் வந்து பாஸ் ஆப்ஷன் ஆயிரும். ஸோ நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி இங்கே 3 கண்டிஷன் செக் பண்ணுறோம். அதனால் வந்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் எனக்கு வந்து டோட்டல் என்ன வந்துடும், ஃபெயிலுன்னு வந்துடும். நான் வந்து ராமன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பர் 1 கொடுத்துக்கிறேன். 30, 20 ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் வந்து லெஸ் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் லெஸ் தென் 50 கொடுத்தாலுமே, ஏன்னா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த அண்டு எனக்கு வந்து
ஃபெயில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக வந்து எல்லாமே கிரேட்டர் தென் 50னா பாஸு, ஏதாவது ஒன்று ஃபெயில்னா கூட ஃபெயில் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் அசஸ்மெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராவாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ்னா எனக்கு பாஸ் வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. சப்போஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் நான் ஃபெயிலு இல்லை 2 சப்ஜெக்ட்டில் ஃபெயிலான எனக்கு ஃபெயில் வரும் பார்த்தீங்களா? அப்போ வந்து வரும்போது ஸோ ஃபெயில் கண்டிஷன் வரும்போது நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, பாஸ் கவுண்ட் எவ்வளோ, ஃபெயில் கவுண்ட் எவ்வளோ. சப்போஸ் நான் வந்து இப்போ ஒரு 3 சப்ஜெக்ட் கொடுக்குறேன், அதில் நான் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பாஸ், மீதி 2 சப்ஜெக்ட் ஃபெயில் அப்படின்னா எனக்கு பாஸ் கவுண்ட் வந்து 1, ஃபெயில் கவுண்ட் வந்து 2ன்னு வரணும். சப்போஸ் நான் 2 சப்ஜெக்டில் பாஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பாஸ் கவுண்ட் வந்து 2, ஃபெயில் கவுண்ட் வந்து 1. சப்போஸ் நான் 3 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் அப்படின்னா எனக்கு ஃபெயில் கவுண்ட் வந்து 3, பாஸ் கவுண்ட் வந்து 0. ஸோ இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வரல உங்களுக்கு, நான் வந்து இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை போட்டு பண்ணணும், உங்களுக்கு ப்ரோக்ராமாக வேணும் அந்த மாதிரினா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை வந்து தனியாக ஒரு செஷன் வீடியோவாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ. ப்ராக்டிஸ் லீட்ஸ் டு அச்சீவ்மெண்ட்.